வணக்கம் மக்களே. இந்த பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் நடந்த சண்டை பத்தி குரேஷி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோல இன்டைரக்டா குரேஷி பிரியங்காக்கு தான் சொம்படிக்கிறாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு குரேஷி போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தாங்க. இன்க்ளூடிங் மீ. இப்ப குரேஷி மட்டும்தான் இந்த வேலையை பார்த்தாரா அப்படின்னு கேட்டா, இந்த மாக்காப்பா ஆனந்தன் இருக்கார்ல, அவரு சைடுல சைலண்டா சன்னமா ஒரு வேலையை பார்த்திருக்கிறாரு. நானும் பாம்பு மாதிரி தான். என்கிட்ட அப்பவே ஒரு 2-3 பேர் கமெண்ட்ல சொன்னீங்க, என்னன்னா ப்ரோ நீங்க குரேஷி பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த மாக்காப்பா ஆனந்த பத்தி உங்களுக்கு தெரியல, அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொன்னீங்க. எனக்கு அப்ப புரியல. இப்ப புரியுது. ப்ரோ மாக்காப்பா ஆனந்த் அப்படி என்ன ப்ரோ பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செருப்பு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அதாவது செருப்பை போட்டோ எடுத்து அவரோட ஸ்டோரியில வச்சிருக்கிறாரு. ப்ரோ செருப்பை போட்டோ எடுத்து ஸ்டோரியில போறதெல்லாம் ஒரு மேட்டரா? இப்ப நானும் தான் ஒரு புது செருப்பு வாங்கினா அதை போட்டோ எடுத்து ஸ்டோரியில போடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் இருக்குது ட்விஸ்ட். என்ன மேட்டர்னா, இந்த மாக்காப்பா ஆனந்தன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற செருப்பெல்லாம் இருக்குல்ல, பாத்ரூம் செருப்பு, பழைய செருப்பு, வீட்டு செருப்பு, நாட்டு செருப்பு, ரோட்டு செருப்புன்னு சொல்லிட்டு அந்த செருப்பெல்லாம் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வச்சிருந்தாரு. சோ அதை பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்ல, இங்க பல பேத்துக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்டைரக்டா மணிமேகலையா அவர் வான் பண்றாரோ, அதாவது மணிமேகலை நீ இதுக்கு மேல அதாவது பேசினீங்கன்னா உனக்கு செருப்பு தான் வரும் அப்படின்ற மாதிரி வான் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இன்கேஸ் அந்த மீனிங்ல மாக்காப்பா ஆனந்த் அந்த ஸ்டோரி போட்டிருந்தாருன்னு வைங்களேன், செருப்படி வாங்க போறது மணிமேகலை கிடையாது, மாக்காப்பா ஆனந்த் தான். நான் சொல்றது கரெக்டா தப்பான்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மாக்காப்பா ஆனந்த் இந்த மாதிரி ஸ்டோரி போட்டதை பார்த்த நம்ம கருப்பு தம்பி இருக்காருல்ல, கருப்பு தம்பின்னு சொன்னோம்னா உங்க மைண்ட் டபுள் மீனிங்ல யோசிக்க கூடாது. நம்ம கருப்பு தம்பி இருக்காருல்ல, ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இந்த டிஜே பிளாக் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இன்ஸ்பயர்டு பை மாக்காப்பா ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போடுறாரு. அந்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வீட்டுல இருக்க செருப்பு ஷூ எல்லாத்தையுமே அள்ளி கீழே போட்டு ஒரு விளக்கமாறு அதையும் வச்சு என்னமோ இந்த மாதிரி அமானுஷம் சம்திங் அதுல இருந்து நம்ம விலகி அதாவது விரட்டுற ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டிருந்தாரு. எனக்கு என்ன இதுல டவுட்னா, அப்படியே மாக்காப்பா ஆனந்த் இன்ஸ்டாகிராம்ல செருப்பு எடுத்து போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டு ஒரு ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டாரு. அதை பார்த்து இவர் இன்ஸ்பயர் ஆனாராமா. இந்த உதவாகரை நம்பி அவன் ஒரு உதவாகரை, இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம போகும். ஏப்பா கருப்பு, நல்லா வளர்ந்து வர்ற, நல்ல வேலை செய்யற, உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட இருக்க வேலையும் போயிரும், பாத்துக்க. என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். போடா வெளியில. யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியேறப்ப முடிவு பண்ணிட்டீங்க? இவரையா? ஐயா, அவன் எங்க வீட்டு பொண்ணு மேலேயே வேண்டாம். இந்த பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆனப்ப மாக்காப்பா ஆனந்தன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க இது என்ன நாட்டுக்கு தேவையான முக்கியமா, எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? இது எப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள 2 யானைக்கு சண்டை நடக்குதுன்னா அந்த யானை 2 சண்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிரும். அது மாதிரி அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுப்பாங்க. நீங்க ஏங்க ஆளாளுக்கு வீடியோ போட்டிருக்கீங்க, இதை ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்குறீங்க? அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரு. நான் அதெல்லாம் கேட்டுட்டு நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே இவர் சொல்றது ஒரு நியாயம் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை அவங்க இது பண்ணிப்பாங்க, நம்ம ஏன்டா பேசிட்டு இருக்கோம், நம்ம மீன்ஸ் எல்லாரும் பேசுறாங்கல்ல, இது ஓகே சொன்ன மாதிரி நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம் தான், எதுக்கு இவ்வளவு ஒரு ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்ப இப்படி ஒரு கேவலமான விஷயத்த மாக்காப்பா ஆனந்த் பண்ணாருல ஸ்டோரியில, அதை பார்த்துட்டு சே மாக்காப்பா ஆனந்த் இவ்வளவு சீப்பான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பீட் போட்டு திட்டிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, இப்ப பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் நடந்த சண்டை முடியிற கட்டத்துல இருக்கப்ப இந்த மாக்காப்பா ஏன் அதை இந்த எரியர்த்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் டிவி டீம் இருக்காங்களா, அவங்க மாக்காப்பாவை சொரிஞ்சு எழுப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி மாக்காப்பா, இந்த மாதிரி நம்ம சேனல் இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம சேனல் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்ன பார்த்துட்டு அமைதியா இருக்கிற, நீ என்ன பண்ற அப்படின்னா உன் சைட்ல இருந்து ஏதோ ஒண்ணு கிளப்பி விடு, இல்லைன்னா உன்னை சேனலை விட்டு கிளப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. மாக்காப்பா போல போட்டிருக்காங்க. சரி ஓகே, ஏதோ என் சைட்ல இருந்து ஒரு ஸ்டோரி ஏறி போடுறேங்க இன்டைரக்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். இப்ப கருப்பு தம்பி ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா, கருப்பு தம்பி விஜய் டிவி டீம் சொல்லியிருக்கலாம், தம்பி இப்ப நீ ஏதாவது நீ ஏதாவது கிளப்பி விடுற மாதிரி பண்ணணும், நீ பண்ணல அப்படின்னா உன் சம்பளத்தை
சம்பளத்தை வந்து நாங்க கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால ஓகே, ஏதாவது நம்ம இங்க சர்வே பண்ணி ஆகணும்னு இந்த மாதிரி பண்ணி தானே ஆகணும், நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு மாக்காப்பா பண்ண இவர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு கருப்பு தம்பி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, மாக்காப்பா ஆனந்தனை வந்து ஸ்டோரி போட்டிருக்காருல, நம்ம அதையே இன்ஸ்பயர்டு போய் மாக்காப்பா ஆனந்தன் நம்ம அப்படியே போட்டுருவோம், வேலை முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது யாரும் இல்ல ரகுவர, இதுல யாரு ரகுவர, அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு ஐயராத்து மாமிக்காக எவ்வளவு பண்றாங்க பாருங்க. அதாவது பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங்களா, அவங்களுக்காக, அதாவது விஜய் டிவி டீம் ஆகட்டும், இந்த மாக்காப்பா ஆனந்த் அவன் இவன் சொல்லிட்டு அந்த ஐயராத்து மாமி வந்து காப்பாற்றணும். அதாவது என்ன சொல்றதுன்னா, இவங்க மேல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும். ஏதோ ஒண்ணு அவங்க மேல தப்பு இருந்தாலும் அதை மறைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் டிவி, அப்புறம் இந்த விஜய் டிவி தூண்டி விட்டு இந்த மாக்காப்பா எல்லாம் வந்து எவ்வளவு பண்றாங்க பாருங்க. நான் துப்புறதும் துப்பாதும் மொபைல் தான்டா இருக்கு. ஆனா நான் உண்மையா ஒரு விஷயத்த சொல்றேங்க, சத்தியமா இவங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. இப்ப ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றப்ப 2 பேர் சைடு விசாரிக்கணும், யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இது பண்ணி தப்பு இருக்கவங்கள தான் வந்து எதிர்க்கணும். ஓகேங்களா? இப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து மணிமேகலை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா, மணிமேகலை வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஐயராத்தி மாமி கிடையாது, பிரியங்கா தேஷ்பாண்டே தான் வந்து அவங்க ஆளு அவா. அதனால வந்து எல்லாரும் சேர்ந்து பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு அப்படியே சொம்படுத்திட்டு இருக்கானுங்க. ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவிலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சரி, இவ்வளவு விஷயம் நடந்துச்சு. மணிமேகலை வீடியோ போட்டாங்க, அப்புறம் வந்து குரேஷி சம்பந்தமேலாம் வீடியோ போட்டாரு. இப்ப மாக்காப்பா ஆனந்த் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. சம்பந்தப்பட்ட பிரியங்கா வந்து ஒரு வீடியோ போடுறதோ இல்ல இதை பத்தி ஏதாவது சொல்றதோ எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா ஏதாவது எக்கு தப்பா வளர்னாங்க அப்படின்னா விஜய் டிவிக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும். சோ அதனால விஜய் டிவி டீம் வந்து நீங்க அமைதியா இருங்க, நீங்க வீட்டுல வந்து சும்மா உட்காந்து நடக்கிறது வேடிக்கை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஆள் இறக்குறோம், மாக்காப்பாவை இறக்குறோம், டிஜே பிளாக்கை இறக்குறோம், குரேஷி இறக்குறோம், இந்த மாதிரி விட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேச சொல்றோம், நீங்க எதுவுமே பேச வேணாங்க, நீங்க அமைதியா ரிலாக்ஸா உட்காந்து நடக்கிறது மட்டும் பாருங்க, ஏன்னா நீங்க ஏதாவது போட்டு அது சேனலுக்கு கெட்ட பேர் வந்துடும், அதனால நீங்க வந்து வீட்டுல அமைதியா உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? சோ மக்களே, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் போட்ட குரேஷி வீடியோ ஆகட்டும், இல்ல வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ ஆகட்டும், இது கீழே கமெண்ட்ல சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ப்ரோ நீங்க வந்து கரெக்டா பேசுறீங்க, நீங்க தைரியமா பேசுங்க ப்ரோ, எங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. சோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்ட் வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும் பத்தாது, சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இதே மாதிரியே ஒரு நல்ல என்டர்டெயினான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.